ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு கிச்சடி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து முகலாயர்கள் கிச்சடின்னு சொல்லலாம். இதில் வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸ், எல்லா விதமான பருப்பு வகைகள் போல் எல்லா விதமான போஷாக்கும் இதில் இருக்குது. ஸோ இந்த கிச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டியான ஒரு பொருள். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல சத்தான உணவு எல்லா விதமான வெஜிடபிள்ஸோடு கலந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கிச்சடி செய்யலாம். இந்த கிச்சடி செய்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி, சிறுபருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு 1:2 என்ற அளவுக்கு சிறுபருப்பும் 1:4 என்ற அளவுக்கு துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். இது இப்போ இது 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அதே போல் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை, பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த பச்சரிசி இருந்தாலும் ஓகே, பொங்கலுக்கு செய்கிற பச்சரிசி இருந்தாலும், பொங்கல் செய்கிற பச்சரிசி இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் இதுக்கு எடுக்க வேணாம், பாஸ்மதி ரைஸ் எடுக்க தேவையில்லை. இல்லாட்டி நீங்கள் ஜீரக சம்பாவில் கூட பச்சரிசியில் ஜீரக சம்பாவில் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ கிச்சடி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பில். குக்கர் நல்லா சூடு வந்துச்சோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. இதோட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், எண்ணெயும் நல்லா சூடு வரட்டும். எண்ணெயும் நல்லா சூடு வந்ததும் இதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். சோம்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஒரு பிங்க் கலர் வந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு பிங்க் கலர் வரணும், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இந்த கிச்சடிக்கு நம்ம அரைச்சது போடக்கூடாது, இடித்து எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டை நல்லா நரன்னு இடித்து எடுத்துக்கணும். அதுதான் இதோட டேஸ்ட்டே. கிச்சடிக்கு மெயின் டேஸ்ட் கொண்டு வரதே இந்த இஞ்சி பூண்டை வந்து நம்ம இடித்து எடுக்கிறது தான். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மட்டன் சேர்த்துக்கிறேன். இது மட்டன் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேமா இருந்தால் கூட மட்டன் கேமா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு இந்த கிச்சடி செய்யலாம். ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் வந்து மட்டன் கீமா இல்லை பீஃப் கீமா இது ஏதாவது ஒன்று போட்டு செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கொஞ்சோண்டு இந்த வாசனைக்காக அந்த ஃப்ளேவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கிச்சடின்றதுக்காக இந்த மட்டனை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கீமா இருந்ததுன்னா கீமா எடுத்துக்கணும்.
இப்போ இதில் கொஞ்சோண்டு மல்லி புதினா பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதோட ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி அது கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட இந்த மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மசாலா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்க அடியில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அடியில் பிடிச்சிட்டேன்னா தீர ஸ்மெல் வந்துடும். மசாலா வந்து கொஞ்சம் தீர மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த நம்ம சமைக்கிற அந்த ஃபுட்டோட டேஸ்ட் மாறிடும். ஸோ அதுக்காக அது அடியில் பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து கேரட், குடமிளகா, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு கீரை எடுத்திருக்கேன். கீரை வந்து ஆப்ஷன் தான், கீரை போட்டால் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறியோடு சேர்த்து இந்த மாதிரி பொருட்களோடு சேர்த்து கீரையை கொடுத்தோன்னா அதுங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதால் நான் கீரை போட்டிருக்கேன். ஸோ இதோடு நீங்கள் முட்டைக்கோஸு, பச்சை பட்டாணி, இல்லை காலிஃப்ளவரு, இல்லை பேபிகார்ன், இது எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதை போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா விதமான காய்கறிகள் எல்லாமே இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸும் நிறைய இருக்குது. அதே போல் நமக்கு வந்து பருப்பு, அதாவது நிறைய பருப்பு, 2-3 வகையான பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. ஸோ வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது டிஃபன் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம். ஸோ டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் ஆட்ட இருக்கிற டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அதை ட்ரைனஸ் வராது. ஸோ நம்ம சுட சுட சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் வந்து ஆறின பிறகு இருக்காதுன்றதால ஒரு ஹாட் பாக்ஸ், இதில் ஏதாவது சின்னதாக ஹாட் பாக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய விற்கிது, நிறைய பிராண்டட் ஹாட் பாக்ஸ் எல்லாம் விற்கிது. அந்த மாதிரி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நிறைய வெஜிடபிள்ஸு, நிறைய பருப்பு எல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரே இன்க்ரீடியன்ஸில் ஒரே ஃபுட்டில் நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நிறைய காய்கறிகள், நிறைய பருப்பு வகைகளை ஒரே ரெசிப்பியில் நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது நல்லா இப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா அரிசி பருப்பெல்லாம், அதெல்லாம் ஒன்றா இதில் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம இந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, இந்த பாத்திரம் வந்து நமக்கு அரை அளவுக்கு, அரை விட 3/4 சைஸ் அளவுக்கு நமக்கு இந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்துருந்துச்சு. ஸோ இந்த பாத்திரத்தால் நம்ம 2 பாத்திரம், இது ஃபுல்லாக 2 அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இது ஃபுல்லாக 1 கப்பு. ஸோ அந்த குக்கர் எனக்கு சின்னதாக இருந்ததால் குக்கரை மாற்றிட்டேன். இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு கப்பளவுக்கு அந்த கப்பால் ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 2வது கப் ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். ஸோ இந்த அளவு பாத்திரத்தில் எனக்கு 1:3 என்ற விகிதத்தில் அரிசியும் பருப்பு இருந்துச்சு. நான் ஃபுல்லாக இந்த பேன் ஃபுல்லாக 2 பேன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் தண்ணி. ஸோ அந்தளவு தண்ணி ஊற்றினா தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் தான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல, இப்போ தான் போடுறேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டு ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் அப்படியே வேக விடலாம். ஏன்னா நமக்கு வந்து பருப்பு, அரிசி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். ஸோ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி இதை நல்லா அப்படியே ஃபுல்லாக வேக விட்டுறலாம். ஃபுல்லாக போன பிறகு கரெக்டாக 7 விசில் வச்சேன். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான நம்ம கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆறும்போது நமக்கு இது கொஞ்சம் கட்டியாகும். இது சுட சுட நம்ம குக்கரில் இருக்கிறதால இந்த மாதிரி நமக்கு வந்து தண்ணியாக தெரியுது. ஆற எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு இது வந்து திக்காகும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம இதை ஆற விட்ட பிறகு சேவ் பண்ணலாம். அருமையான சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் கிச்சடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹைஜீனிக்கான, குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு போஷாக்கும் இதில் இருக்குது. ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனலை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.